அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் இருக்குது. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார், போராட்டங்களில் பங்கேற்றார். இப்போ அதில் இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்க. இதுக்கு சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல் இருக்குது. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு தேரலில் தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குது, இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விடவா கல் கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்க அனுப்பாட்டா. நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு வந்து டாஸ்மார்க்கில் விற்கிற. இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும். நான் மீன் பிடிக்க போனால் குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும். நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம் அது தெரியல. அந்த பிரச்சனை என்னன்னே நமக்கு புரியல. அப்புறம் ஒரு கருத்தை சொல்றது என்ன இருக்கு. இப்போ அந்த பூவை ஜெகன்மூர்த்தி பக்கத்துல இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன். அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அது இறுதியா என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். அப்ப நேரடியாக அந்த அந்த குற்றச்செயல்கள்லாம் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால செய்திருக்கலாம். அதில் நமக்கு ஒன்றும் புரியல. இல்லை என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு புரியல. சும்மா போகிற போக்கில் ஒரு கருத்தை பதிவு வச்சுட்டு போகிறது அது கண்ணியமாக இருக்காது, நல்லாவும் இருக்காது.